2014க்கு பிறகு காங்கிரஸ் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கின்றன. ஆரம்பத்திலே பாஜகவை எதிர்க்க மாநில கட்சிகளுடன் இணைவதே ராகுல் காந்தியின் முக்கிய அரசியல் அணுகுமுறையாக இருந்தது. தமிழ்நாட்டில் திமுக, பீகாரில் பிராந்திய கட்சிகள், மகாராஷ்டிராவில் கூட்டணி அரசியல், இவ்வாறு பல மாநிலங்களில் காங்கிரஸ் இணக்க அரசியலை முன்னெடுத்தது. ஆனால் காலப்போக்கில் ஒரு பெரிய பிரச்சனையும் உருவானது. கூட்டணி கட்சிகள் வலுவடைந்தார்கள். ஆனால் பல மாநிலங்களில் காங்கிரஸ் மீண்டும் வளர முடியவில்லை. இதனால் தற்போது ராகுல் காந்தியின் அரசியல் அணுகுமுறை மாறிக்கொண்டிருக்கிறது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதோடு சேர்த்து காங்கிரசும் மீண்டும் வளர வேண்டும் என்ற புதிய அரசியல் கணக்கும் உருவாகி இருக்கிறது. அதனால்தான் தற்போது காங்கிரஸ் இணைந்து செயல்படுவோம், ஆனால் நாமும் வளர்வோம் என்ற அணுகுமுறையையும் எடுத்துக்கொள்கிறது. இதுதான் இந்திய எதிர்க்கட்சி அரசியலில் புதிய மோதலையும் உருவாக்குகிறது. வெளியில் கூட்டணி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் அரசியல் வளர்ச்சி போட்டியும் நடைபெறும். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த அரசியலின் மிக முக்கியமான கேள்வி காங்கிரஸ் மீண்டும் தேசிய மைய சக்தியாக வருமா என்பதாக இருக்கலாம்.